நாம் விரும்பும் சென்னை என்ற பிரச்சார பயணத்தை பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி வெள்ளியன்று துவக்கினார். பசுமை தாயகம் அமைப்பு சார்பில் நாம் விரும்பும் சென்னை என்ற பெயரில் சென்னையின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு பிரச்சார பயணத்தை பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி சென்னை தீநகரில் வெள்ளியன்று துவக்கினார். அத்துடன் வளர்ச்சி திட்டங்கள் பற்றி துண்டு பிரச்சுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினார். பின்னர் சூளைமேடு நெடுஞ்சாலையில் பொதுமக்களை அன்புமணி சந்தித்து பேசினார். அப்போது அவர் பேசும்போது சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்திற்கு அரசின் மெத்தன போக்கே காரணம் என்றார். வெள்ளச்சேதம் தொடர்பாக நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அதிமுக மற்றும் திமுக ஆட்சியில் எந்த முன்னேற்றமும் மாற்றமும் வராது என்றும் நமது சென்னையில் நாமே மாற்றத்தை படைப்போம் என்றும் அன்புமணி தெரிவித்தார். ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்கு திட்டம் கிடையாது. இங்க வந்தாங்கன்னா சிங்கார சென்னையா, அவங்க எழில்மிகு சென்னையா, என்னென்னமோ சென்னை உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு சாக்கடை சென்னையில ஓடிட்டு இருக்கு, வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆக இந்த ஆவணத்துல எல்லாம் போக்குவரத்து எப்படி இருக்கணும், குடிநீர் எப்படி இருக்கணும், மின்சாரம் எப்படி இருக்கணும், கல்வி எப்படி இருக்கணும், சுகாதாரம் எப்படி இருக்கணும், பசுமை நகர் எப்படி, குடிசைகள் அகற்றக்கூடாதுன்னு இந்த இதுல இருக்கு. அங்க அதுக்கு பதிலாக குடிசைகள்லாம் அதுக்கு பதிலாக குடியிருப்பு அங்கேயே கட்டி கொடுக்கணும், அரசாங்கம் கட்டி கொடுக்கணும். அதில்ல ஏன்னா இன்னைக்கு பார்த்தா இந்த ஆய்வு படி பார்த்தீங்கன்னா சென்னையில் ஆக்கிரமிப்பு இருக்கு. அந்த ஆக்கிரமிப்புல குடிசைகள் வெறும் 4 விழுக்காடு தான் ஆக்கிரமிப்புகள், 96 விழுக்காடு அரசாங்கமும் கட்டிடங்கள் தான் கட்டியிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற அரசாங்கம் இருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள், உங்கள் கருத்துக்களை எல்லாம் சொல்லுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். சென்னையை எப்படி நம்ம நீடித்த சென்னை, சஸ்டைனபிள் சிட்டி